கண்டத்தில் நஞ்சினை சுமந்ததனால் திருநீலகண்டனாதான். ஐயன் கண்டத்தில் மணியினை சுமந்ததனால் மணிகண்ட சுவாமியானான். பிண்டத்தில் பாதியை உமையிடம் தந்து அர்த்தநாரியானான். அந்த ஹரனவன் ஹரியுடன் கலந்ததனாலே ஹரிஹர சுதனானான். இருமுடி ஏற்று 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 சிரத்தினிலே ஏற்று ஐயனை நெஞ்சில் போற்று போற்று கரம் குவித்து போற்று நாளும் கரம் குவித்து போற்று. கண்டத்தில் நஞ்சினை சுமந்ததனால் திருநீலகண்டனானான். ஐயன் கண்டத்தில் மணியினை சுமந்ததனால் மணிகண்ட சுவாமியானான். பசியினை போக்கிட பசுவினை நோக்கி கன்று வருவதியல்பு. மனப்பசியால் மனிதனும் ஐயனை காண அருள்வதும் அவன் இயல்பு. அருள்வதும் ஐயன் அவன் இயல்பு. முடிவெடுப்போம் இருமுடி எடுப்போம் முடிவவனே என உணர்ந்தெடுப்போம். முடிவெடுப்போம் இருமுடி எடுப்போம் முடிவவனே என உணர்ந்தெடுப்போம் உணர்ந்தெடுப்போம். வழிகள் பல கடந்து பம்பை நதி அடைந்து சபரிமலை அடையும் பக்தோரே வீணாசைகளை துறந்து ஐயன் வசம் பணிந்து முக்தியை நாளும் பெறுவோமே. கண்டத்தில் நெஞ்சினை சுமந்ததனால் திருநீலகண்டனானான். ஐயன் கண்டத்தில் மணியினை சுமந்ததனால் மணிகண்ட சுவாமியானான்.